கொள்வோம். அதனால நாளை அல்லாஹ் நமக்கு மறுமையில வெற்றியை கொடுப்பார். நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு தர்மமாக இருக்கட்டுமே, அந்த தர்மத்தை அல்லாஹ் எப்படி வளர்க்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று. ஒரு குதிரை குட்டி எப்படின்னா நல்லா கொழு வளரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குதிரை குட்டி வளர்ந்து நாளை மறுமையில மலையளவுக்கான நன்மைகளாக மாறும். நாம இந்த உலகத்துல செய்கிற சின்ன நன்மைங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கணும்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப நல்ல ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்கணும்னு வைங்க, அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பழ துண்டையாவது கொடுத்து நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னாங்க. அப்ப இந்த மாதங்களில நம்ம செய்கிற அந்த தர்மத்தின் காரணத்தினால நமக்கு ஒரு பேரிச்சம்பழம் இன்னைக்கு காஸ்ட் ₹1 வச்சுங்க, அது ₹1 இருக்கக்கூடிய காஸ்ட் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் நாளை மறுமையில அல்லாஹ் அதை பெற்றுக்கொண்டதின் அடிப்படையில மறுமையில எப்படி தருவானா, குதிரை குட்டியை கொண்டு வளர்த்து பெருசா ஆக்கி மலையளவுக்கான நன்மைகளாக அங்கே மாறி நிற்கும். அவன் அல்லாஹ்விடத்திலே நாளை போய் நிற்கும் போது சொல்லுவானா, நானா இவ்வளவு பெரிய நன்மை சம்பாதிச்சேன் அப்படிமா. சிந்திச்சு பாருங்க. அப்படித்தான் இந்த ரமலானுடைய நோவு பண்படுத்தியது படிப்பனை தரக்கூடியதாக இருக்குது. அப்ப பொருளாதாரத்தை வச்சிருக்கிறவங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும், நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்கணும், நம்ம ஜகாத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அந்த 2.5% அவர்களுக்கு கொடுக்கணும். இப்படி எல்லாம் இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஏழைகளுக்கான ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடியதுதான் இந்த ரமலானாக இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட இந்த ஒரு பண்டிகையாக இருக்கக்கூடிய ரமலானுடைய இந்த மாதங்கள்ல படிப்பினை பெறணுமா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட நன்மைகளை அதிகமாக செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க தூதராக ஆகுவதற்கு முன்னால் அவங்க திருமணம் செய்த பொழுது கதிஜா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா பெரிய பணக்காரவங்க. எந்த அளவுக்கு பணக்காரவங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு 10 ஒட்டகம் 5 ஒட்டகம் 2 ஒட்டகம் வச்சாலே பெரிய பணக்காரவங்க. அப்ப எண்ணிலடங்காத அளவுக்கு ஒட்டகங்களை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அவருடைய வணிக பொருட்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு விற்பனைக்கு செல்வாங்க அப்படிலாம் சொல்லப்படுகிறது அதிசயங்கள்ல. அப்ப அதை கணக்கிடும் போது எப்படி சொல்றாங்கன்னா, பெரிய கோடீஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அவ்வளவு பெரிய கோடீஸ்வரியாக இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்றாங்க தூதராக ஆகுவதற்கு முன்னாடி. அப்ப அவருக்கு 25 வயது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அப்ப அந்த ஏஜ்ல பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு 15 வருடம், ஏன்னா 40 வருடத்துக்கு பிறகுதான தூதர் பட்டமே அவங்களுக்கு வருது, தூதராகவே அறிவிக்கப்படுறாங்க. இந்த 15 வருட காலங்கள் இவர்களும் எப்படின்னு சொன்னா, இவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படின்னா அந்த வியாபாரங்கள்ல சிறப்புக்குரியவர்களாக இருக்காங்க. அப்படி சிறப்புக்குரியவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர். வியாபாரங்கள்ல எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி திட்டமிடணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு நுட்பமாக அந்த ஆற்றலை, அந்த நேர்மையை, அறிவை பார்த்து தான் திருமணமே அவங்க பண்ணிக்கிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அவங்களுக்கு திருமணம் பண்றாங்க, காலங்கள் கலக்கிறது, தூதராக ஆகுறாங்க. தூதராக ஆகுவதற்கு பிறகு அவர்கள் கோடீஸ்வரராக 2 பேரும் சேர்ந்தோன்னா பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். ஆனால் தூதராக ஆன பிறகு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பங்களிலே நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், அவர்கள் வீட்டுல 3 நாளைக்கு அடுப்பு இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை தொடர்ந்து. அப்ப எப்படிப்பட்ட வறுமையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்ப அது பொருளாதாரம் எங்க வாரி வாரி மக்களிடத்திலே எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க. காற்றை விட வேகமான அப்ப எவ்வளவு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதே மக்களுக்கு கொடுப்பதற்காக, தன் குடும்பத்துக்கு போக மீதி பொருளாதாரத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காற்றை விட வேகமாக தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்திருக்காங்க. நம்ம மாதிரி பேங்க்ல 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் கோடி டெபாசிட் பண்ணி வை, அங்க இடத்த வாங்கி போடு, இது மார்க்க வேணாம்னு சொல்லல, செய்யுங்க சேருங்க. ஆனால் ஏழைகளுக்கு செய்ய வேண்டியதை, ரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டியதை அப்ப செய்யுங்க. பாடசாலைகளுக்கு நாளைக்கு நிரந்தரமான நன்மையாக வரக்கூடியது இருக்குது. பாடசாலைகள், அதாவது மதரசாக்களாக இருக்கட்டும், பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நாளைக்கு மறுமைக்கு பிறகு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான செயல் திட்டங்களுக்கு செய்யுங்க இப்படிதான் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ரமலானுடைய மாதங்கள்ல அதிகமான தான தர்மங்களை செய்யுங்க. அந்த தான தர்மங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கணும். நாளை என் மரணத்துக்கு பிறகு என் மன்னரைகளிலே அதிகமான நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களோ அந்த 3 நன்மைகளை நாம் சரியானதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ரமலானுடைய மாதங்களை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்ம உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பொருளாதாரங்களை மறுமைக்கு பிறகு நம்முடைய மன்னரை வாழ்க்கையில் வறுமையில் எழுப்பும் பொழுது பெரிய இன்வெஸ்ட்மெண்டாக வந்து நிற்கணும். எப்படி ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு குதிரை குட்டியை போட்டு நான் வளர்ப்பேன்னு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னானே, அந்த மனிதர் மலையளவு வளர்ந்தது பார்த்து பிரமிச்சது சொல்லப்படுகிறது. அதை போன்று நம்முடைய அமல்களும் நன்மைகளும் அங்கே சென்றடையக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வரக்கூடிய மாதங்களிலே நம்மளை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், படிப்பனை பெறக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய நன்மைகளை ஒவ்வொரு தொழுகைகள் வருது, ஒவ்வொரு வக்துக்கான நேரங்கள் வருகிறது, இந்த ரமலானில் 3 நாட்கள் வருகிறது, நம்ம சும்மா இருக்கிறோம் திக்ர் பண்ணுவோம் அப்படின்னு செய்கிற அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்று படைத்த இறைவனிடத்திலே மன்றாடி கேட்கணும். நாம் எவ்வளவு பாவங்களை செஞ்சிருப்போம் கணக்கு வழக்கே இல்லை. எத்தனையோ பேருடைய பொருளாதாரத்தை சீர்குலைஞ்சிருப்போம், எத்தனையோ பேருடைய மன உள்ளங்களில சீர்குலைச்சிருப்போம், வார்த்தைகளால பேசி நம்முடைய